பெங்களூரில் புத்தக திருவிழா நடக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அப்படியே செகண்ட் பார்ட் மாதிரி. இதுலேயும் நிறையா கலெக்ஷன் காமிச்சிருப்பேன், பாருங்கள் நீங்களே. வெரைட்டிஸ் நிறையா புக்கு இருக்குது. ஆக்சுவலாக நைட் போனதுனால கொஞ்சம் ஒர்க்கு இருந்ததுனால அவசரமாக பார்த்துட்டு 2-3 புக்கு எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உள்ளே போய் இன்டெப்த்தாக நாங்கள் பார்க்கல. என்னால் வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நிறையா சர்ச் பண்ணி எடுக்கலாம், டிஸ்கவுண்ட்டும் தராங்க. குழந்தைங்களுக்கு தேவையானது இருக்கும், நம்ம ஜென்ரேஷன்ஸ் உள்ளவங்களுக்கும் இருக்குது, வயசானவங்களுக்கும் உள்ளதும் இருக்குது. இந்த மாதிரி வேணும்னு நம்ம சர்ச் பண்ணி பொறுமையாக தேடி எடுக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா நிறைய கடையில் ரிப்பீட்டட் புக்கும் இருக்குது. வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் சொல்லலை. நானும் வீடியோ எடுத்து சரி யூஸ் ஆகுமேன்னு எடுத்து அப்லோட் பண்ணி போடுறேன். சின்னஞ்சிறு பழக்கங்கள் என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் நீள பழக்கங்கள். சில இடத்துல மட்டும் ஜூம் பண்ணி கிளியராக விசிபிள் ஆகட்டுமேன்னு காமிச்சிருக்கேன். எல்லா புக்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரி இடத்துலையே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கும். பார்க்கிங்கும் அவைலபிள் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜினால் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃபுல்லாக இது அரசியல் சார்ந்தது தான் இந்த புக்ஸ் கலெக்ஷன். புத்தகம் விரும்பி படிக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் போனீங்கன்னா நல்லா பார்த்து பொறுமையாக எடுக்கலாம். அது பெங்களூரில் தமிழ் வேறு நிறையா தானே நம்ம லாங்குவேஜும் பார்க்க முடியும். நல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. மருத்துவ குறிப்பும் ஆரோக்கிய குரூப்பான புக்கும் இருக்குது. சில பக்கம் நான் வீடியோ எடுக்கலை. இந்த பக்கம் நான் உள்ளே போகல. ஆக்சுவலி நாட்களும் மீடியமாக தான், நானும் ஒய்ஃபும் தான் போனேன். தேங்க்யூ. நான் எக்ஸிட் பிளேஸு. பார்க்கிங் அப்படியே ரைட் சைடு. பார்க்கிங்கும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்டே இருக்குது.